I welcome you to learn English. The first sentence பாருங்க, practice properly and achieve good result. முறையா practice பண்ணுங்க and achieve good result. நல்ல ரிசல்ட்டை அச்சீவ் பண்ணுங்க. இந்த சென்டென்ஸை to வச்சு எழுதணும். அதே மாதிரி so அப்படிங்கிற வார்த்தையை வச்சு எழுதணும். இந்த to வச்சு எழுதுறப்ப நல்ல ரிசல்ட் பெற முறையாக பயிற்சி எடுங்கள் அப்படின்னு அந்த சென்டென்ஸ் வரும். அதே மாதிரி so வச்சு எழுதுறப்ப முறையாக பயிற்சி செய்யுங்கள், அதனால் உங்களால் நல்ல ரிசல்ட்டை பெற முடியும். To achieve good result, practice properly. நல்ல ரிசல்ட்டை பெற முறையாக பயிற்சி எடுங்கள். ஸோ அந்த டூ ஆட் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஸோ ப்ராக்டிஸ் ப்ராப்பர்லி, முறையாக பயிற்சி செய்யுங்கள். ஸோ யூ கேன் அச்சீவ் குட் ரிசல்ட், அதனால் உங்களால் நல்ல ரிசல்ட்டை பெற முடியும். ஸோ இந்த மாதிரி சென்டென்சஸை கன்ஜங்ஷன்ஸ் ஆட் பண்ணி அர்த்தம் மாறாமல் சென்டென்சஸை சேஞ்ச் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். I welcome you to the channel Syntax. Spoken English videos, English grammar explanation videos எல்லாம் இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த சென்டென்ஸை கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணி எழுத போகிறீங்க. யூ கோ ஏர்லியர், நீங்கள் சீக்கிரம் போங்க. அண்ட் கேட்ச் த பஸ், பிறகு பஸ்ஸை பிடிங்க. இந்த சென்டென்ஸை ஸோ யூஸ் பண்ணி எழுதணும். அதே மாதிரி இஃப் யூஸ் பண்ணி எழுதணும். ஸோ யூஸ் பண்ணி எழுதுகிறப்ப நீங்கள் வேகமாக போயிட்டீங்க, அதனால் நீங்கள் பஸ்ஸை பிடிச்சிட்டிங்க அப்படிங்கிற அர்த்தம் வரும். அதே மாதிரி இஃப் யூஸ் பண்ணி எழுதுகிறப்ப நீங்கள் சீக்கிரம் போனால் உங்களால் பஸ்ஸை பிடிக்க முடியும் அப்படிங்கிற அர்த்தம் வரும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள், ஷியூராக உங்களால் முடியும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இப்போ சென்டென்ஸை செக் பண்ணி பாருங்கள். யூ வெண்ட் ஏர்லியர் ஸோ யூ காட் த பஸ். நீங்கள் சீக்கிரம் போயிட்டீங்க, அதனால் பஸ்ஸை பிடிச்சிட்டிங்க. கேட்சோட பாஸ்டன்ஸ் காட். இஃப் யூ கோ ஏர்லியர், நீங்கள் சீக்கிரம் போனால் யூ கேன் கேட்ச் த பஸ், உங்களால் பஸ்ஸை பிடிக்க முடியும். ரெடியூஸ் த பிரைட்னஸ் ஆஃப் யுவர் மொபைல். மொபைலுடைய பிரைட்னஸ் அளவை குறைச்சிடணும். இட் இஸ் நாட் குட் ஃபார் யுவர் ஐஸ். உங்களுடைய கண்களுக்கு இது நல்லதில்லை. ஸோ அந்த இஃப் வச்சு எழுதணும். இஃப் சேவ் யுவர் ஐஸ், இந்த வார்த்தைகள் யூஸ் பண்ணி அந்த சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். அதே மாதிரி அண்ட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் ஆன்சர் சொல்ல முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. இஃப் யூ வாண்ட் டு சேவ் யுவர் ஐஸ், உங்களுடைய கண்களை பாதுகாக்க விரும்பினால், நீங்கள் உங்கள் கண்களை பாதுகாக்க விரும்பினால், ரெடியூஸ் த பிரைட்னஸ் ஆஃப் யுவர் மொபைல், உங்கள் மொபைலின் ஒளி அளவை, பிரைட்னஸை குறைக்கவும். ஸோ அந்த சென்டென்ஸில் இஃப் யூஸ் பண்ணியாச்சு. அதே மாதிரி சேவ் யுவர் ஐஸ், இந்த மூணு வார்த்தைகளையும் யூஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த சென்டென்ஸ் அண்ட் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணி ரெடியூஸ் த பிரைட்னஸ் ஆஃப் யுவர் மொபைல் அண்ட் சேவ் யுவர் ஐஸ், உங்கள் மொபைல் ஒளி அளவை குறைக்கவும். மற்றும் இந்த அண்ட் அப்படிங்கிறது மற்றும் உங்கள் கண்களை பாதுகாக்கவும். அனதர் சென்டென்ஸ், ட்ரிங்கிங் மோர் வாட்டர் இஸ் குட் ஃபார் யுவர் ஹெல்த். நிறைய தண்ணீர் குடிப்பது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு நல்லது. ட்ரிங்கிங் மோர் வாட்டர் இஸ் குட் ஃபார் யுவர் ஹெல்த். ஸோ இந்த இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிற வார்த்தையை உள்ளே கொண்டு வரணும். இந்த இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபார் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்கணும். இந்த ஸ்டார்டிங் ஆஃப் த சென்டென்ஸ் ஃபார் அப்படின்னு இருக்கணும். யோசிச்சு பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ட்ரிங்க் மோர் வாட்டர் ஃபார் யுவர் ஹெல்த். நிறைய தண்ணீர் குடிப்பது என்பது மிக முக்கியம் உங்கள் உடல் நலனிற்காக. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ட்ரிங்க் மோர் வாட்டர் ஃபார் யுவர் ஹெல்த். ஸோ இந்த ஃபார் ஸ்டார்டிங்கில் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த சென்டென்ஸ்? ஃபார் யுவர் குட் ஹெல்த் ட்ரிங்க் மோர் வாட்டர், உங்களுடைய உடல் நலனிற்காக தண்ணீர் நிறைய குடிக்கவும். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி மாடல் சென்டென்சஸ் பார்த்தும் உங்களுடைய இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள். நான் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு டூ யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ், அன்லெஸ் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ். தே குக் ஃபாஸ்ட் அண்ட் சர்வ் த புவர். தே குக் ஃபாஸ்ட், அவர்கள் வேகமாக சமைக்கின்றனர். அண்ட் சர்வ் த புவர், மற்றும் ஏழைகளுக்கு பரிமாறுகின்றனர். இந்த சென்டென்ஸை டூ யூஸ் பண்ணி அண்ட் அன்லெஸ் யூஸ் பண்ணி சொல்லணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். They cook fast to serve the poor. அவர்கள் வேகமாக சமைக்கின்றனர் ஏழைகளுக்கு பரிமாறுவதற்காக. அந்த பரிமாறுவதற்காக அப்படிங்கிறது தான் அந்த டு சர்வ், டு கிவ் கொடுப்பதற்காக,
டு ஈட் சாப்பிடுவதற்காக. அந்த டு வச்சு சொன்னோன்னா அது இன்ஃபினிட்டிவ். இனிமேல் செய்ய போகிற விஷயங்கள் இந்த மாதிரி சொல்லலாம். டு சர்வ், டு கிவ், டு டேக், எடுக்கப்பட போகிறது, டு டேக். அன்லஸ் தே குக் ஃபாஸ்ட் தே கேனாட் சர்வ் த புவர். அவர்கள் வேகமாக சமைக்கவில்லை எனில், அந்த இல்லை எனில் அப்படிங்கிறது அன்லஸ், ஏழைகளுக்கு பரிமாற முடியாது. அன்லஸ் தே குக் ஃபாஸ்ட். நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்டெல்லாம் சொல்லுவோம், சீக்கிரமே நோட்டை சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். ஸோ இஃப் தே சப்மிட் ஏர்லியர் தே மே கெட் ஃபுல் மார்க்ஸ். இந்த சென்டென்ஸை ஸோ யூஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ணுங்கள். அதே மாதிரி அண்ட் யூஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ணுங்கள். ஸோ யூஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ணால் அவர்கள் முழு மதிப்பெண் வாங்க விரும்புகின்றனர், அதனால் முன்னதாகவே கொடுக்கின்றனர் அப்படின்னு அந்த சென்டென்ஸுடைய மீனிங் இருக்கும். அண்ட் யூஸ் பண்ணி சொல்கிறப்ப அவர்கள் முன்னதாகவே கொடுக்கின்றனர் மற்றும் முழு மதிப்பெண்ணும் பெறுகின்றனர் அப்படின்னு வரும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இஃப் தே சப்மிட் ஏர்லியர் தே மே கெட் ஃபுல் மார்க்ஸ். தே வாண்ட் டு கெட் ஃபுல் மார்க்ஸ். அவர்கள் முழு மதிப்பெண் வாங்க விரும்புகின்றனர். தே வாண்ட் டு கெட் ஃபுல் மார்க்ஸ். ஸோ அதனால் தே சப்மிட் ஏர்லியர், அதனால் முன்னதாகவே கொடுக்கின்றனர், சப்மிட் பண்ணுறாங்க. தே சப்மிட் ஏர்லியர் அண்டு, இந்த அண்ட் அப்படிங்கிற வார்த்தையை தான் இந்த சென்டென்ஸில் ஆட் பண்ணுறோம். தே சப்மிட் ஏர்லியர் அண்ட் கெட் ஃபுல் மார்க்ஸ். அவர்கள் முன்னதாகவே கொடுக்கின்றனர் மற்றும் முழு மதிப்பெண்ணும் பெறுகின்றனர். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது இந்த சென்டென்ஸ். தே சப்மிட் ஏர்லியர் அண்ட் கெட் ஃபுல் மார்க்ஸ். டு நாட் டாக் லவுட்லி. சத்தமாக பேச வேண்டாம். டு நாட் டாக் லவுட்லி. யூ ஆர் டிஸ்டர்பிங் அதர்ஸ். நீங்கள் மற்றவர்களுக்கு தொந்தரவு செய்கிறீர்கள். யூ ஆர் டிஸ்டர்பிங் அதர்ஸ். இந்த சென்டென்ஸை டாக்கிங் அப்படின்னு ஆரம்பிக்கணும். டாக்கிங் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணி ஆரம்பிக்கணும். டாக்கிங் அப்படிங்கிறது ஜெரண்ட் ஃபார்ம், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ஓகே, ஸோ ஸ்டார்டிங் ஆஃப் த சென்டென்ஸ் வரலாம். உரக்க பேசுதல் மற்றவர்களுக்கு ஒரு தொந்தரவு அப்படின்னு அர்த்தம் கொடுக்கும். அடுத்த சென்டென்ஸ் இஃப் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணி ஆரம்பிக்கணும். நீங்கள் மற்றவர்களை தொந்தரவு செய்ய விரும்பினால் சத்தமாக பேசுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். டாக்கிங் லவுடர் இஸ் அ டிஸ்டர்பன்ஸ் டு அதர்ஸ். உரக்க பேசுதல் மற்றவர்களுக்கு ஒரு தொந்தரவு. ஸோ இந்த டூ நாட் டாக் லவுட்லி யூ ஆர் டிஸ்டர்பிங் அதர்ஸ் அப்படிங்கிறது டைரக்ட் ஸ்பீச். டைரெக்டாக ஒருத்தரை பார்த்து சொல்கிற மாதிரி இருக்குது. டூ நாட் டாக் லவுட்லி யூ ஆர் டிஸ்டர்பிங் அதர்ஸ். டாக்கிங் லவுடர் இஸ் அ டிஸ்டர்பன்ஸ் டு அதர்ஸ் அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு அறிவிப்பு மாதிரி தெரியுது. ஓகே, டாக்கிங் லவுடர் இஸ் அ டிஸ்டர்பன்ஸ் டு அதர்ஸ். உரக்க பேசுதல் மற்றவர்களுக்கு ஒரு தொந்தரவு. ஸோ இந்த மாதிரி வெரைட்டியாக சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். இஃப் யூ வாண்ட் டு டிஸ்டர்ப் அதர்ஸ் டாக் லவுட்லி. நீங்கள் மற்றவர்களை தொந்தரவு செய்ய விரும்பினால் சத்தமாக பேசுங்கள். இஃப் யூஸ் பண்ணி அந்த சென்டென்ஸ் இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னா நம்மளால் ஈஸியாக இங்கிலீஷில் பேச முடியும், கொஸ்டின்ஸ் கேட்க முடியும், ஆன்சர் சொல்ல முடியும். ஸோ ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.